ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா. நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரிங்க் ரெசிபியில் இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ட்ரிங்க் பார்க்க போகிறோம். எஸ்டர்டே நைட்டு கொஞ்சமாக அகரகரை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற விட்டு அதையும் கொதிக்க விட்டுருதேன். ஒரு எண்ணெயை உடைச்சு அதில் உள்ள தண்ணியையும் வழுகையையும் தனித்தனியாக எடுத்து வச்சிருந்தேன். கொதிக்க விட்டு அகரகர் நல்லா கரைஞ்சதும் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். கொஞ்சம் சூடு ஆறுனதும் எடுத்து வச்சிருக்க இளநீ உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாயகலமான பாத்திரத்தில் உள்ள சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்க வலிக்கையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆனதும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் கெட்டியான பால் எடுத்து கொதிக்க விட்டு அதை ஆற விட்டுருதேன். இளநீ தண்ணியும் எடுத்து வச்சிருந்தேன். ஆற வச்ச பாலில் கொஞ்சமாக மில்க் மேடு, ஊற வச்ச சப்ஜா சீடு, ஊற வச்ச பாதாம் பிசின், இளநீ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செட் பண்ணி வச்சிருந்த அகரகரையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துருதேன். பொடிசா கட் பண்ண நட்ஸையும் உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இதில் சேர்த்துருக்கிற அகரகர் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். அது லஞ்சுக்கு கிட்ஸோட மெனிப்படி பிரியாணி கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ் எடுத்து சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி பண்ணி பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். இது கூட தொட்டுக்கிறதுக்கு தயிர் சம்பலும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் பேக் பண்ணியிருக்கேன். 10 மணி ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கொல்லாம்பழத்தை குட்டியாக கட் பண்ணி உப்பு போட்டு அதையும் பேக் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கோங்க.